வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட சாம்சங்கோட ஒரு புது மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. சாம்சங் கேலக்ஸி A23 தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. FHD + 90Hz டிஸ்பிளே, அப்புறம் 50 MP OS, அப்புறம் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே வந்து OS கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் வந்து சொல்லலாம். அப்புறம் பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ இதோட வேரியன்ட் ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6GB RAM, அப்புறம் 128GB அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சார்ஜர் இருக்கு. ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து 15 வாட் சார்ஜராக தான் வந்து இருக்கும். ஆமாம், 15 வாட் சார்ஜர் தான், 9 volts 1.67 amp. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்னொரு குட்டி பாக்ஸ் வந்து மறைச்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கும், வேறு எதுவுமே வந்து பெருசாக இருக்காது. ஸோ பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து எடுப்போம். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் பார்க்க செம்ம சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸில் இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து கிளாசி பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பஞ்சஸே வந்து தெரில. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்னு வந்து சொல்லலாம். அப்புறம் ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8.4 mm தான் வந்து இருக்குது. வெயிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 196 grams தான் வந்து இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே இருக்குது. ஸோ அந்த சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பர்டடாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து டியூ ட்ராப் நாட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சின் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சின் சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6 inch. இதில் பார்த்தீங்கன்னா TFT LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டிஸ்பிளேல வந்து TFT LCD பேனல் கொடுத்துருந்தாலுமே சாம்சங் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து IPS LCD பேனலுக்கு ஈக்குவலான குவாலிட்டியே வந்து இது வந்து இருக்குது. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து அடாப்டிவில் வந்து இருக்குது. 90 Hz அடாப்டிவ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz கொடுத்துருந்தா இனிமேல் வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் இந்த டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஐகம் ஃபுல் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல் HD+ பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வந்து கொரில்லா கிளாஸ் 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓவராலாக இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஓகே டீசெண்டாக வந்து இருக்குது. ஏன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் மற்ற ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளேயோட தராங்க. ஸோ சாம்சங்கும் AMOLED கொடுத்துருந்தா இனிமேல் வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 6 nm பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 680 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 680 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசர் தான். ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ 15,000 rupees கீழே இருக்கிற ஃபோன்ஸில் மேபி அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் இவங்க வந்து வேறு ஏதாச்சும் இன்னும் பவர்ஃபுல்லான சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் வந்து அந்தளவுக்கு வந்து இருக்காது.
ஒரு நார்மல் கேஷுவல் யூஸருக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாராளமாக வந்து போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஹெவி யூஸர் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து செட் ஆகாது. அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 5000 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து போதும். ஏன்னா இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 Hz வந்து கொடுத்துருக்காங்க, 120 Hz கொடுக்காம. அதனால அது வந்து பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். அது போக இந்த ஃபோனோட சிப்செட் வந்து 6 nm செஞ்சனால அதுவுமே நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். அதனால் பேட்டரி பற்றி நம்ம வந்து கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் சார்ஜிங் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 25 வாட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 வாட் சார்ஜர் தான் வந்து வருது. பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதாச்சும் தராங்களே. இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு F சீரிஸ் ஃபோனில் வந்து சார்ஜரே வந்து தூக்கிட்டாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை, சார்ஜர் கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP f1.8 அபர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் பெரிய ஹைலைட்னா கண்டிப்பாக அவங்க இந்த பிரைமரி கேமராவில் யூஸ் பண்ணியிருக்க ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தான். ஸோ 120,000 rupeesல இந்த ஃபோனில் மட்டும்தான் நமக்கு வந்து OIS சப்போர்ட் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 MP அல்ட்ரா வைட் f2.2 அபர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் 2 MP டெப்த் 2 MP மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. அதோட அபர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.4. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 8 MP தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அபர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.2. ஸோ நமக்கு வந்து செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் அல்ட்ரா வைடோட ரெசல்யூஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். சரி, ஓகே, இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. மோடில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ மோட் இருக்குது, பனோரமா இருக்குது, ஃபுட் மோட் இருக்குது, நைட் மோட் இருக்குது, மேக்ரோ இருக்குது, ஸ்லோ மோஷன் வந்து இருக்குது. அப்புறம் வீடியோவில் மேக்ஸிமம் எது வரைக்கும் ஷூட் பண்ண முடியுதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஃபுல் HD + 30 FPS வரைக்கும் தான் வந்து எடுக்க முடியும். சரி, ஓகே, இப்போ அதோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து லேட்டஸ்ட் Android 12 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து One UIயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு அடுத்து One UI தான் வந்து பெஸ்ட்டுன்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து வேறு லெவலில் வந்து தராங்க. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இதில் வந்து இன்னுமே சாம்சங் டயலர் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்மளால் பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண முடியும். ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். அப்புறம் சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ அபவுட் ஃபோன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Android 12 தான் வந்து இருக்குது. அப்புறம் One UIயோட வெர்ஷன் வரையில் பார்த்தீங்கன்னா One UI வெர்ஷன் வந்து 4.1 வந்து இருக்குது. ஸோ A53 மாதிரி இந்த ஃபோனுக்கு வந்து 4 வருஷம் மேஜர் அப்டேட் வருமா இல்லையான்னு தெரியல. பட் மேபி கண்டிப்பாக அதில் வந்து 3 years மேஜர் அப்டேட் வரும்னு வந்து நம்பலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ அந்த ஃபோனோட ப்ரைஸிங் வரையில் அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து செல் பண்ணுறாங்க, 6+128. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,500 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பெரிய ஹைலைட்னா கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்க அந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து சொல்லி ஆகணும். அப்புறம் அதோட டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து இருக்குது. அப்புறம் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு வரையில் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து இருக்குது. ஸோ ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு கேஷுவல் யூஸருக்கு பார்த்தீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மோர் தென் எனஃப். பட் ஆனால் நீங்கள் ஒரு ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. மேபி சாம்சங் அது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு 17,000 rupees கீழே வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.